ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதிரேசன் நேராக நம்ம விஜயோட வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்ததும் அப்படியே குழந்தை பிள்ளை பாடம் ஒப்படைக்கிற மாதிரி நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா மாப்பிள்ள? நம்ம அதாவது ரேணுகாவுக்கு சாமி அருள் வந்துடுச்சு, குடும்பத்தோட எல்லாரும் கோவிலுக்கு சீக்கிரமாகவே வர சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கு, முக்கியமாக மல்லியும் வரணும்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பிள்ளையாட்டம் சொல்லிடுறாருங்க. இப்படி சொன்னால் என்ன நடக்கும்? நம்ம விஜயும் மல்லியும் தெரிஞ்சுப்பாங்க. அதாவது இவன் இந்த சுடரோட பிளான் தான் இது அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. கதிரேசனை விடுங்க, அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த சுடர் முட்டாள் அப்படின்றத தெளிவாக நிரூபிக்கிறாங்க. இப்போ நம்மளை மல்லிக்கு நம்ம சுடர் தான் அப்படின்றது தெரியும். என்னதான் நமக்கு சாமி இந்த மாதிரி இவளையும் குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிட்ட மாதிரி போய் சொன்னாலும் இவ எப்படி இப்படி சொல்லுவா, இவ பிளான் தான் பண்ணியிருப்பா அப்படின்றத மல்லி யோசிப்பாங்க அப்படின்றத ஒரு செகண்ட் கூட இந்த சுடர் யோசிக்கல. அப்படி யோசிச்சுட்டு இருந்தா கதிரேசன் கிட்ட என்ன சொல்லி அனுப்பியிருக்கணும் தெரியுங்களா? அதாவது அப்பா, நான் எனக்கு அருள் மல்லியை குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிட்ட மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மல்லி வரமாட்டா, அதனால் நீங்களாக கூப்பிடுற மாதிரி கூப்பிடுங்க அப்படின்னு புத்திசாலித்தனமாக இந்த சுடர் சொல்லியிருந்தா ஒருவேளை கதிரேசனை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கூட வரத்துக்கு யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ரேணுகாவுக்கு சாமி அருள் மல்லியையும் கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க குலதெய்வம் கோயிலுக்கு அப்படின்னும் போது மல்லி தெளிவாக புரிஞ்சுக்கினாங்க. இப்போ விஜய்க்கும் இவன் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. அதாவது ரகு ஆல்ரெடி சொல்லிட்டாரு, விஜய் பிளான் போட்டுட்டான், அவன் நீ ரேணுகா இல்லை அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரகு தெளிவாக இந்த சுடர்கிட்ட சொல்லியாச்சு. அப்படி இருந்தும் இந்த சுடர் முட்டாள்தனமாக சாமி வந்த மாதிரி சொல்லி குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு வர சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்களே, விஜய் மட்டும் இதை நம்ப அங்கே போகிறாரு. சரி, இது ரெண்டத்தையும் நம்ம விஜயும் சரி மல்லியும் சரி கதிரேசன் சொன்னதுக்கப்புறம் துளி கூட நம்பலை. இதில் ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்குது, இந்த சுடர் ஏதோ பிளான் போட்டிருக்கா அப்படின்றத இவங்க தெரிஞ்சுக்கினாங்க. ஆனால் இவங்க கதிரேசன் போய் சொன்னாலுமே நமக்கு தானே சாமியார் சொன்னோம், இதை போய் விஜயும் மல்லியும் நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கூட இந்த முட்டாள் சுடர் நம்பலைங்க. சரி, அதாவது யோசிக்கல. சரி, இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பிளான் போடுறாரு. இந்த மாதிரி கதிரேசன் சொன்னதும் விஜய் கேட்குறாரு, நீ கோயிலுக்கு வரையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட விஜய் கேட்குறாரு. என்னாலலாம் அந்த கோவிலுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் எப்பவும் போல் ட்ராமா போடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, இந்த சுடரோட பிளான் சொதப்பிடுச்சு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது பிளான் இந்த சுடர் போட போகிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு இவ போயிருக்கா அப்படின்னா இதுக்கப்புறம் இவளை சும்மா விடக்கூடாது. ஏன் 10 நாள் கூட இவளுக்கு ஜாஸ்தி தான். இவளை நம்ம ஆதாரத்தோட பிடிக்கணும் அப்படின்னு நினச்சா வேலைக்கு ஆகாது. இவளையே கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு விசாரிச்சா மட்டும்தான் இவக்கு வாயிலிருந்து உண்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் பிளான் போட போகிறாரு. ஏன்னா எவ்வளோ நாளைக்கு பொறுமையாக 10 நாளைக்கும் ஏமாத்திட்டு இருக்க முடியுமா? முடியாது. அதனால் சுடரை ஏதாவது ஒரு சான்ஸில் அப்படியே கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல வச்சு, இங்கே பாருடி, நீ ரேணுகா இல்லை சுடர் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும், எந்த காரணத்துக்காக இங்கே வந்திருக்க, எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிட்ருக்க, ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லி, இல்லைன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் விட்டுருவேன், நீ ஒரு ஃப்ராடு, நீ ஏமாத்துக்காரி, நீ போலீஸால் தேடப்படுற ஒரு குற்றவாளி அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றத விஜய் சொல்லணுங்க. விஜய் தான் இந்த வேலையை செய்யணும். மல்லி செஞ்சால் எதுவும் ஆக போகிறதில்ல. அதனால் விஜய் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.